அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நாமத்தில் இந்த 21ஆம் தேதியில் மீண்டும் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு நல்ல ஒரு நாள். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இது ஒரு நல்ல நாள் தான். இதை பார்க்குற நிறைய பேர் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம் நடக்க போகுது. அதை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். எந்த பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். கட்டாயம் உங்கள் கண்கள் கண்டு ஆச்சரியப்பட போகிறது. உங்களை வேண்டான்னு சொன்னவன் விரும்பத்தக்க இடத்துல கர்த்தர் கொண்டு வர போகிறார். உன் முகத்திலே முடிக்கக்கூடாது நினைச்சவன் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் ஒரு காரியத்தை இன்னைக்கு செய்ய போகிறார். ஆமே. கட்டாயம் நடக்கும் பாருங்க. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு நடக்கும். முடிஞ்சுன்னு நினைச்ச நிறைய காரியங்கள் முடிஞ்சிருக்காது பாருங்க. அது புதிய தொடக்கத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஏன்னா நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க, முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க. பயமுறுத்துறதுக்கு யாராச்சும் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. கர்த்தர் பெரியவர் தானே. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். இந்த வார்த்தை அர்த்தம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் ஆபிரகாம் நல்லா பேசுகிற கடவுள் சற்று குரலை கடினமாக பேசுகிறாரு. அவருடைய வார்த்தையில் தொனியில் வித்தியாசம் வருது. என்ன ஆபிரகாம் செஞ்ச காரியம் அப்படின்னு தப்பு பண்ணிட்டு நினைக்கிறீங்களா? பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணலை. வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற கொஞ்சம் தாமதமாகுது. சரி, தாமதமாகுதுல, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி இல்லை தாமதம்லாம் இல்லை நிறைவேறிச்சுன்னு சொல்லிடலான்னு சொல்லி ஆபிரகாம் பிரயாசப்படுறாரு. ஆனால் கர்த்தருக்கு அது பிடிக்கலை. எப்பொழுதுமே அந்நிய அக்கினியை கொண்டு வந்து ஒரு போலியாக ஒன்று உண்டாக்குறது கர்த்தருக்கு இன்னைக்குமே பிடிக்காது. ஏன்னா அவர் சொன்னதை செய்து முடித்திருப்பார். ஆமென். சொன்ன பின்னாடி செய்யறதில்லை. அவர் உங்கள்கிட்ட சொன்னதை செஞ்சது தான். பல இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் கிட்ட சொன்னார், நீ கால் விதிக்கும் இவ்விடத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். அவர் கொடுத்த இடத்துல நம்ம கால் வைக்கிறோம். அல்லேலூயா. அதனால அவர் சர்வ வல்லவர் தானே. ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் இன்னைக்கு. ஆமே. நீங்கள் பார்த்துட்டே இருங்களேன். உங்களை அநேகர் என்ன செய்ய போகிறாங்க? அட்ரஸ் தேடி வர போகிறாங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். உங்களை அநேக ஆயுதங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்க போகிறாரு. அநேகருக்கு கர்த்தர் பிரயோஜனம் உங்களை பயன்படுத்த போகிறாரு. நீங்கள் அவருக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிருங்க. வாக்குத்தத்தை நிறைவேறலையே, தாமதிக்கிறது இல்லை, அதெல்லாம் இல்லை. அது நடந்து முடிஞ்சிச்சு. தேவன் உங்கள்கிட்ட சொன்னதுக்கு முன்னாலே நடந்து முடிஞ்சிடுச்சு. ஏலிகிட்ட சொல்லும்போது, ஏலியை குறித்து சாமுவேல்கிட்ட சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன்னு சொல்லி. அவர் தொடங்கினார்னா அது முடிஞ்சிடும். ஆமென். அவர் சொன்னார்னா அது நிறைவேறி தீரும். அல்லேலூயா. அவர் நிறைவேற்றுவதற்காக நான் ஏதாச்சும் பங்களிப்பு கொடுக்க வேண்டும் இல்லை. அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருங்கள். மனிதனுக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிருங்கள். அப்பொழுது எல்லாம் நல்லபடியாய் நடக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம்